வணக்கம். என் வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. அத உங்க கூட இப்ப ஷேர் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். நான் ஒரு நாள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது, ஒரு வயசானவரு அப்படியே தடுமாறி நடந்துட்டு இருந்தாரு. நான் உடனே கார விட்டு இறங்கி அவர பார்த்து, "என்னய்யா மயக்கம் வருதுங்களா? ஏன் இப்படி இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, "இல்லம்மா, என் கால்ல ஒருத்தன் வண்டிய ஏத்திட்டு போயிட்டான்." அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா தான் நான் குனிஞ்சு கால பார்க்குறேங்க, கால்ல ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னங்க இவ்ளோ ரத்தம் வருது? வாங்கங்க நம்ம வந்து ஃபேமிலி டாக்டர் பக்கத்துல தான் இருக்கிறாரு. நம்ம போய் கால்ல போய் ஒரு கட்டு போட்டுக்கிட்டு, ஒரு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு உங்கள அனுப்பி விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு இருந்துக்கு இல்ல, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் எனக்கு அவர விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. கால்ல பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர்ட்ட வந்து கம்பல் பண்ணி அவர கார்ல ஏத்திட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு டாக்டர்ட்ட போறதுக்குள்ள அவரு புலம்புறாரு. நான் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் மனைவிக்கு வந்து டிஃபன் கொண்டு போய் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் கேட்டேன், "ஏங்க கொஞ்சம் லேட்டா போனா உங்க மனைவி என்ன திட்டுவாங்களா?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவரு சொன்னாரு, "என் மனைவிக்கு வந்து 5 வருஷம் மனநலம் சரியில்லைங்க. அவ பழைய நினைவை எல்லாத்தையும் இழந்துட்டா. இப்ப என்ன யாருன்னே அவளுக்கு தெரியாது." அப்படின்னு அவரு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "அதுதான் பழைய நினைவுலாம் எதுவுமே இல்லங்கிறீங்க. உங்களையே யாரு என்னன்னு தெரியாதுங்கிறீங்க. அப்ப ஏங்க நீங்க வந்து அவ்வளோ அவசரப்படுறீங்க? நீங்க இந்த வேலைய முடிச்சுட்டு போங்க" அப்டின்னேன். அப்ப அவரு சொன்னாரு, "அவளுக்கு தாங்க என்ன யாருன்னு தெரியாது. ஆனா எனக்கு அவள யாருன்னு தெரியும் இல்லைங்களா?" அப்டின்னாரு. அப்பதாங்க எனக்கு புரிஞ்சுது, அவரு வந்து அத்தன வருஷ வாழ்க்கையில தன் மனைவியோட எவ்ளோ அந்யோன்யமா இருந்திருக்கிறாரு. அவரு மனைவி மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கிறாரு அப்டிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க. உண்மையான தாம்பத்தியம் அப்டிங்கிறது இதுதாங்க.